மகத்துவம் உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. சர்வ வியாபி என்று சொல்லும் போது எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்னம் இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காவிலயும் இருக்குது, இந்த உலகத்துல எல்லா மூளை முட்டுக்குகளிலும் அவருடைய பிரசன்னம் இருக்குது இல்லையா? அப்போ கிரகிக்க முடியா காரியம் அப்படின்னு சொல்லும் போது அது எங்க இருக்குது? இந்த கிரகிக்க முடியாத காரியம்னு எங்கேயாவது பைபிள்ல அந்த வார்த்தை இருக்கா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யோபுல இருக்கு. எங்க அது சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களை இல்ல இல்ல இல்ல, கிரகிக்க முடியாது. ஆராய்ந்து முடியாதது இருக்குது, எண்ணி முடியாதது இருக்குது, ஆனா கிரகிக்க முடியாதது எங்க இருக்கு? விளைவிக்க முடியாத அதிசயங்களை செய்யறது அதிசயங்களை செய்யறது தேவனாயிருக்கிறது. யோபு 37:5 வாசிங்க. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். கிரகிக்க கூடாத அப்படின்னும் போது நான் இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தேன். அத புரிந்து கொள்ளவே முடியாதான். இட் இஸ் நாட் ஏபிள், இட் cannot be understood, it cannot be understood. அவரை அத புரிந்து கொள்ளவே முடியாது. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அற்புதம் செய்கிற தேவன் அவர் இல்லையா? அதே போல வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் யாக்கோபு போனா இல்லையா, அவனுடைய மாமனார் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போனா அந்த ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ திரும்பி வருகிற வரைக்கும் உன்னோட கூட இருப்பேன். அதே போல 2 பரிவாரமாக அவன் திரும்ப வர அவனுக்கு உதவி செய்ய. ஆகாயத்து பட்சிகளையே போஷிக்கிறீரப்பா. ஒரு நாள் கூட அது பட்டினியா செத்து போகாது இல்லையா? அதை போஷிக்கிறாரு இல்லையா? காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறாரே, எப்படிப்பட்ட அழகா உடுத்தி இருக்கிறாரு, எத்தனை அருமையான கலர்ஸ் இல்லையா? என்ன குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியாத காரியம் செய்தி சர்வ ஞானியே உண்மை ஆராதிப்பேன். நல்லா உணர்ந்து நம்ம பாடுவோம். நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அப்படியே நினைவு இருக்கட்டும். நம்முடைய கண்கள் அவரை தரிசிக்கட்டும். அவருடைய பிரசன்னத்துக்காக அவருக்கு காத்திருக்கட்டும். ஆண்டவரே இன்றைக்கு என்னை தொடுங்கப்பா. எதுக்காகப்பா இந்த ஆண்டவரே அப்பா அப்போஸ்தலர் 25-26 அதிகாரம் நாங்க படிக்கணும், அதன் மூலமா நீங்க என்னப்பா என் கூட பேச போறீங்க என்று சொல்லி நம்ம விட்டு கொடுப்போம். சரியா? என் இயலாமை நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழுத்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னையும் குறைவின்றி நடத்துவீரென்றோ. கிரகிக்க முடியா
ஏதாகிலும் செய்திடுவார். இன்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். இன்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் அப்பா. நீ சர்வ ஞானி, நீ சர்வ வியாபி, நீ சர்வ வல்லவர். ஓ, உமக்கு ஈடு இணை இல்லவே இல்லையப்பா. அப்பேற்பட்ட தேவன், எங்களை தேடி வந்த தேவன் அப்பா. ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை ஆண்டவரே உடுத்து வைக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. காட்டு பறவைகளை கர்த்தாவே அப்பா போஷிக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ச்செழ செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை அறிந்தவர், எங்களை பெயர் சொல்லி அழைந்தவர். அன்றைக்கு கர்த்தாவே ஆகார் தனிமையாய் வனாந்திரத்திலே நடந்து போகும்போது ஆகாரே ஆகாரே என்று அழைத்தவர். ஓ ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரின் தேவை அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் நடந்து போகிற காரியம் உமக்கு தெரியும். அந்த நடைகள் உமக்கு தெரியும் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே, இந்த நேரத்திலே கர்த்தாவே அப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்படாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு ஆண்டவரே இந்த நாளிலே நீர் பேசும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல ராஜா, இன்னுமே அறியணும், இன்னுமே அறியணும், உமக்குள்ளே வளரணும். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடணும். உமக்காக நாங்கள் வாழணும். உமக்காக நாங்கள் கர்த்தாவே சாட்சிகளா இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. உடைய மகிமை இன்றைக்கு நாங்கள் காணட்டும். உடைய சத்தத்தை நாங்கள் எங்கள் கேட்கட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி அப்பா. உம்மிடத்துல வருகிறவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்புவதே இல்லையப்பா. நீர் கர்த்தாவே அற்புதத்தின் தேவனாய் இருந்து, அதிசயத்தின் தேவனாய் இருந்து, வாக்கு மாறாத தேவனாய் இருந்து எங்கள் மத்தியிலே நீர் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். அற்புதம் செய்கிற தேவன் தொடர்ந்து காத்துக் கொள்வீராக. துதிகர மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். இன்றைக்கு நம்ம 2 அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். 2 அதிகாரம், 25 அதிகாரம், 26 அதிகாரம். ஏன் 25, 26 2 நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 25 அதிகாரம் பூரணமாகல இல்லையா? அது 26ல தான் அது முடியுது. அதனால கொஞ்சம் நீளமா இருந்தாலும் இன்றைக்கு நம்ம இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா நம்ம ஒப்பு கொடுப்போம். பவுலின் தொடர் போராட்டம் நீங்க பாத்தீங்கன்னா 2 வருஷமா பவுல் அந்த சிறைச்சாலையில இருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மத்தியிலும் தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்காக நான் சாட்சியா நிற்பேன். என்னதான் வந்தாலும், என் உயிரே போனாலும், என்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் அவருக்காக நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவரும் அதை அனுமதிக்கிறார். ஒவ்வொருத்தரா மாத்தி ஒரு கவனத்தோ இன்னொரு கவனம். என்னன்னா அந்த பவுல் செய்தது தப்பே கிடையாது. அவன் எந்த விதமான குற்றமும் செய்யல இல்லையா? களவு செய்யல, ஒருத்தரையும் கொலை செய்யல, எந்த விதமான பெரிய பாவமும் அவன் செய்யல. ஆனா அவன் செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர்தான் மேசியா என்று சொன்னது அந்த யூதர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால எப்படியாவது அவனை கொலை செய்யணும், அவனை ஒண்ணும் இல்லாம போக பண்ணணும்னு சொல்லி என்னென்னமோ செய்து பார்த்தாங்க. ஆனா கூட ஆண்டவர் அவனை விடல, அவனை பாதுகாத்து வந்தார் இல்லையா? சரி, இப்போ நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ள போவோம். பெலிக்ஸுக்கு பின்னால போன அதிகாரம் பெலிக்ஸ பார்த்தோம். பெலிக்ஸ் யாரு? ஒரு கவர்னர், ஆளுநர். பின் பெஸ்து என்பவன் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டான். இப்படி மாறி மாறி வராங்க. இவன் பெலிக்ஸை காட்டிலும் நல்ல குணம் படைத்தவன்,
நல்லதையே செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவன் யூத அரசியலை கையாள்வது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவன் விரைவில் கண்டுபிடித்தான். ஏன்னா பெரிய ஒரு கூட்டம் யூதர்கள் இருந்தாங்க. அவங்கள ரோம அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலின் 2 வருட வழக்கு நிலுவையில் இருந்தது. பவுலின் மீது எந்த விதமான அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதும் அவன் அறிந்திருந்தான். பவுல் ஒரு யூதன், அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் ரோம அரசாங்கத்துக்கு இந்த வழக்கை எவ்வாறு கையாளுவது என்று தெரியவில்லை. ஒருவேளை பெஸ்து பவுலை விடுவித்தால் அது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும். தான் அந்த சிக்கலை எடுக்க புதிய ஆளுநராக பெஸ்து விரும்பவில்லை. ஒருவேளை பவுல் தொடர்ந்து கைதியாக இருந்தால் ஒரு ரோம குடிமகன் திட்டவட்டமான உத்தியோகபூர்வ குற்றச்சாட்டுகள் இல்லாமல் ஏன் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதற்கு பெஸ்து விளக்கம் அளிக்க வேண்டும். அவனை கொலை செய்யறதுக்கு அவனை அனுமதிக்கவும் முடியாது, அந்த இடத்துல ரொம்ப நாள் வைக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த பெஸ்து இருக்கிறான். தான் விரைவாக ஒரு செயல்படும் ஒரு அரசாங்க அதிகாரி என்ற பெயர் எடுக்கும்படியாக இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா? அதை பத்தி அவன் யோசிக்கணும். அதற்காக பெஸ்து எடுத்த முயற்சிகளை பற்றி தான் இந்த 25, 26 அதிகாரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, சமரசம். பெஸ்து மற்ற யூத தலைவர்கள் 25 அதிகாரம் 1-12. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக 3 நாளான பின்பு செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவன் பெஸ்து இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அவன் எருசலேமுக்கு போகும்போதுதான் இது நடக்குது. அதற்கு பெஸ்து பிரதியோத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமா அங்க போறேன். அது ஆகையால் நீங்கள் திறமுள்ளவர்கள் கூட அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும். இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அவனை இங்க அனுப்பி வைங்கன்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க அங்க வாங்க, செசரியாக்கு வாங்க, உங்கள கொஞ்சம் பேர் வந்தீங்கன்னா அங்க அவனுடைய வழக்கை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்த போது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் கூடாத அநேக குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். ஒண்ணுமே ரூபிக்க முடியாது, ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட குற்றங்களை அவன் மேல் சாட்டுறான். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா? நீ அங்க போ, அங்க நியாயம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். அப்ப இந்த ராயர் எங்க இருக்கிறாரு? அவர் ரோம்ல இருக்காரு இல்லையா? இந்த ராயன் கிட்ட என்ன அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்து உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்களின் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயம் விடுகிறேன். அப்ப பவுலுடைய வாஞ்சையெல்லாம் ரோமுக்கு போகணும், ரோம தேசத்துக்கு போகணும். இந்த ரோமன்ஸை நீங்க படிக்கும் போது கூட அங்க வரணும், அங்க வரணும் திருப்பி அவர் சொல்றாரு. அப்ப ராயருக்கு போகணும்னு சொல்லும் போது அங்கே ஏதாவது அவனுக்கு நீதி கிடைக்கும், அங்க ஊழியம் செய்யணும்ன்றதுதான் அவனுடைய வாஞ்சையா இருந்தது. அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரனுடைய ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான்.
சரி, பெஸ்து எருசலேமுக்கு சென்றான். உடனே பிரதான ஆசாரியும் யூதரும் முதல் வந்து பவுலுக்கு விரோதமாக முறையிட்டனர். அவங்க போகும்போது அங்க முறையிடுறாங்க. ஏற்கனவே பவுலை கொலை செய்யும் மூலமும் ஒன்றும் புசிப்பதில்லைன்னு சொல்லி சபதம் பண்ணாங்களே, 23 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். யூதர்களின் இந்த சூழ்ச்சியை பற்றி பெஸ்துவுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. வழக்கை எருசலேம் அல்லது சிசேரியாவில் உள்ள ரோம நீதிமன்றங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நடத்தலாம். அதனால் வழக்கு இடம் மாற்றுவதுதான் நல்லது என்று பெஸ்து கருதினான். இந்த வழக்கு ஒரு யூத கைதி என்பதாலும் இது யூத சட்டங்கள் சம்பந்தமானது என்பதாலும் இது எருசலேமில் நடத்தப்படுவது நல்லது என்று பெஸ்து கருதினான். பவுல் எருசலேமுக்கு சென்ற நாள் முதல் பவுலை கொலை செய் என்பதுதான் இந்த விசுவாசம் இல்லாத யூதர்களின் கூக்குரல். எத்தனை இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன், யூதரை கொலை செய், பவுலை கொலை செய்ன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பெஸ்துவுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இது இவ்வளவு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு ஒரு சதி அங்க நடக்குதுன்னு பெஸ்துவுக்கு தெரியாது. இதை பற்றி பவுலுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவனை பாதுகாப்பதாகவும் அவன் தொடர்ந்து சாட்சி அளிக்க வேண்டும் என்று பவுலை பத்திரமாய் எருசலேமுக்கு கொண்டு செல்வார் என்றும் தேவன் பவுலுக்கு வாக்களித்திருந்தார். ஏன்னா, நீ தைரியமா போ, எருசலேமுக்கு போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. நிலைமை மிகவும் மோசமாக்கி வந்தது. இப்போது வெளியாட்கள் அல்ல, யூதர்களின் ஆலோசனை சங்கமே பவுலின் மரணத்திற்கு சதி செய்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் கோபம் தணிந்திருக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கொலைக்காரனாகிய சாத்தான் பவுலுக்கு விரோதமாக கடினமாக வேலை செய்தான் இல்லையா. பெஸ்து அவர்களோடு அவர்களின் திட்டத்துக்கு ஒத்துழைத்தான். அதே நேரத்துல காரியத்தை கவனமாக கையாண்டான். அவன் யூத தலைவர்களை செசரியாவுக்கு தன்னுடன் வருமாறும் பவுலை மீண்டும் ஒரு முறை எதிர்கொள்ளுமாறும் அழைத்தான். வழக்கை பரிசீலனை செய்யவும் மேலும் உண்மைகளை பெறவும் பெஸ்துவுக்கு இது வாய்ப்பளிக்கும் என்பதா அதற்கு யூதர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் விசாரணை எந்த புதிய விவரத்தையும் கொண்டு வரல. இந்த முறை அவர்களின் வழக்கறிஞர் போன அதிகாரத்தை பார்த்தோமே, தெருத்துலு அவனும் இல்ல, அங்க வரல இல்லையா என்பதால் யூத குழு அதே ஆதாரமற்ற மற்றும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை மீண்டும் 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 கூறினார்கள். இதனால் ஆளுநர் அவர்களுடன் முரண்பட்டு பவுலை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பான் என்று நம்பினார்கள். இந்த சூழ்நிலையில் பவுல் என்ன செய்தான்? யூத சட்டம், தேவாலயம், ரோம அரசாங்கத்திற்கு எதிரான எந்த குற்றத்தையும் நான் செய்யலையே என்று திருப்பி சொன்னான். இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் பெஸ்து தன் ஆலோசனைக்காரனோட ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயம்ட்டாயே, ராயரிடத்துக்கே போ அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டான். இப்ப யூதர்கள் அமைதிப்படுத்துவதற்காக பெஸ்து இவ்வாறு சொன்னா, ஆனால் இந்த ஆலோசனை பவுலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்பதை அறியாமல் இவ்வாறு கூறினான். குற்றவாளியுடன் ஒப்புதல் பெறாமல் வழக்கை மற்றொரு இடத்துக்கு மாற்ற முடியாது. பவுல் இதற்கு மறுப்பு தெரிவித்தான். ஒவ்வொரு ரோம குடிமகனுக்கும் ராயனிடம் முறையிடுவதற்கு உரிமை உண்டு என்றும் பவுல் கூறினான். இந்த புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க பவுல் எவ்வாறு வழிநடத்தான்? 1, அவன் செல்ல வேண்டிய இடம் ரோம தேசம், எருசலேம் அல்ல என்றும், ராயனிடம் முறையிடுவதே அங்கு செல்வதற்கான விரைவான வழி என்றும் பவுலுக்கு தெரியும். யூதர்கள் தன்னை கொல்லும் எண்ணத்தை விட்டு விடவில்லை என்பதையும் பவுல் அறிந்திருந்தான். எனவே அவன் ரோம பாதுகாப்பில் இருப்பதுதான் புத்திசாலித்தனமாக இருந்தது. பவுலின் ஒரு அறிக்கையின் மூலம் வழக்கை முழுவதுமாக தங்கள் கைகளில் இருந்து எடுத்துக்கொண்ட போது அந்த யூத தலைவர்களை கோபப்படுத்தி இருக்கக்கூடும். பவுல் ஒரு மரணத்திற்கேற்ற குற்றத்தை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவன் மறிக்கவும் தயாராக இருப்பதாகும். ஆனால் முதலில் அவர்கள் அவனை குற்றவாளியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் பவுல் தெளிவுபடுத்தினார். பெஸ்து தனது உத்தியோக சம்பந்தமான குழுவை சந்தித்தார். அவர்கள் பவுலை விசாரணைக்காக ராயனிடம் அனுப்ப ஒப்புக்கொண்டனர். முதலாவது கையாளும் வழக்குகளில் ஒன்றை புதிய ஆளுநர் மிகவும் மோசமாக கையாண்டதால் சற்றே வெட்கப்பட்டிருக்க கூடும். அவனால இதனால் ஒண்ணுமே செய்ய முடியல. பவுல் ராயனிடம் முறையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சரி, இந்த நேரத்துல இன்னொரு ஆள் வராரு, அகரிப்பா ராஜா அங்க வராரு. இப்படி எல்லாம் அந்த குழப்பத்தின் மத்தியில 13 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள்.
அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சந்ததியை ராஜாவுக்கு விவரித்து, பெலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். ரொம்ப நாள் அங்க இருக்காங்க, ஆனா அங்கேதான் பவுல் இருக்கா, அந்த கேஸ் எடுக்கவே இல்லை. ஒரு நாள் சொல்றான், பெலிக்ஸ் காவல்ல வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கான். நான் எருசலேமில் இருந்த போது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்திலே பிராதி பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றச்சாட்டினவர்களுக்கு சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கில்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்த போது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்போ நடந்தது எல்லாத்தையும் இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு பெஸ்து சொல்றான். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று, நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்ன ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றும் பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இதுதான் கேஸ் இல்லையா? மரித்து போன இயேசு உயிரோட இருக்கிறாரு இல்லையா? அது அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. இல்ல, அவர் மரித்தார், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவர்களை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அவையமிட்ட போது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவு காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். புதிய ஆளுநரின் பிரச்சனை இன்னும் முடியல. யூதர்கள் புண்படுத்தாமல் யூதர்களையும் புண்படுத்தக்கூடாது, இவனையும் என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இந்த பெஸ்து இருக்கான். அந்த குற்றவாளியை பற்றி குற்றப்பத்திரிகை பட்டியலிட்டா எவ்வாறு கைதியான பவுலை பேரரசு பட்டியலிடாவிட்டால் அப்ப ஒரு குற்றப்பத்திரிகையும் இல்லை. ஆனா எப்படி நம்ம அந்த பேரரசரிடம் ராயனிடத்துல அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்கிறான். அந்த நேரத்துல அகிரிப்பா ராஜா மற்றும் ஏரோதின் சகோதரியான பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். இந்த ஏரோது ராஜா தான் கடைசி ஏரோது ராஜா. இவனுடைய தாத்தா தான் பெத்லகேமில் குழந்தைகளை கொன்றான். இயேசு கிறிஸ்து பிறந்த போது இல்லையா, அந்த 3 சாஸ்திரிகள் வராங்களே, அந்த நேரத்துல இருந்த ஏரோது ராஜா இவனுடைய தாத்தா. அவனுடைய சகோதரி அவனுடன் வாழ்ந்ததால் யூதர்கள் மத்தியில் பல எதிர்ப்பும் சந்தேகமும் அவன் பேர்ல இருந்தது. ஏன்னா ஒரு சகோதரியோட பெர்னிக்கேயாள் சொந்த சகோதரி, அவளோட கூட ஒரு மனைவி மாதிரி அவங்க 2 பேர் இருக்காங்க. அது பழைய ஏற்பாட்டின்படி அது ஒரு பெரிய தவறு. லேவியராக 8, 18 அதிகாரம் 20 அதிகாரத்துல எல்லாம் அது யூதர்களுக்கு அகெயின்ஸ்ட். அது அவனால அவரை பிடிக்கல. ரோம அரசாங்கம் இவனுக்கு எருசலேமில் உள்ள ஆலயத்தின் மீது சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்கி இருந்தது. எனவே பவுலின் வழக்கை பெஸ்து இவருடன் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. பெஸ்து சட்டங்களை அறிந்தவன். இந்த வழக்கு முழுக்க முழுக்க மத சம்பந்தமானது இல்லையா? அதனால் ரோம அரசாங்கத்தால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. கொலை செய்தல, களவு செய்யல, எந்த விதமான தவறும் செய்யல. அப்ப இது எப்படி ஒரு வழக்காகும் இல்லையா? முக்கியமாக இது உயிர்த்தெழுதலை பற்றியது. பவுல் பொதுவான உயிர்த்தெழுதலை பற்றியல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னதுதான் பிரச்சனையை கொண்டு வந்தது. யூதர்களின் கேள்விகளை யூத தேசத்தில் உள்ள யூதர்களால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பதால் விசாரணையை எருசலேமுக்கு மாற்ற பெஸ்து விரும்பினான். இதை பெஸ்து கூறுவதற்கு காரணம் யூத தலைவர்களை பிரியப்படுத்துவதுதான். ஏனெனில் அவர்களில் அநேகம் பேரை ஏரோது ராஜாவுக்கு தெரியும். சரி, இப்போ அகிரிப்பா ராஜாவுடன் பவுல் அழைக்கப்படுதல் 23-27. மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயாசனத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே,
எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவருக்கு எழுதுகிறதுக்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளக்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன். இவனை பத்தி என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்றான். அகிரிப்பாவுக்கு யூத மதத்தை பத்தி தெரியும், புதிதாக தோன்றிய கிறிஸ்தவ மதத்தை பத்தியும் தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். பவுல் தன்னை பற்றி என்ன சொல்ல போகிறான் என்பதை கேட்க அவன் ஆவலா இருந்தான். என்ன பவுல் செய்த அற்புதங்கள் எல்லாம் பத்தி கூட அவனுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கான். பெஸ்தேவனுடைய கட்டளையின்படி பவுல் அங்கு கொண்டு வரப்பட்டான். பவுலை பற்றி எல்லா காரியங்களையும் அகிரிப்பாவிடம் பெஸ்து கூறினான். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதுக்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்று எனக்கு விளங்கல என்று கூறினான். 26ஆம் அதிகாரம். ஒரு மனிதனின் வழக்கை கீழ் நீதிமன்றம் நிறைவேற்றி அவனை கண்டித்தால் அவன் மேல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம். கீழ் நீதிமன்றத்துக்கும் போகல, மேல் நீதிமன்றத்துக்கும் போகல, 2 வருஷம் அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. பின்னர் கீழ் நீதிமன்றத்தில் தொடர்ந்த அனைத்தும் உயர் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு சமர்ப்பிக்கப்படுவது சட்டத்தில் வழக்கமாக இருந்தது. இருப்பினும் பவுல் எந்த நீதிமன்றத்தாலும் குற்றவாளியாக தீர்க்கப்படவில்லையே. மேலும் அவன் நியாயமான விசாரணையை பெறுவதற்காக அந்த தேசத்தின் உச்சமன்றத்தில் மேல்முறையீடு செய்தான். அதனால் பவுலுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்று பெஸ்துவுக்கு தெரியவில்லை. எனவே இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாக கொண்டு வந்தேன் என்று பெஸ்து கூறினான். சரி, இப்போ 26ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போகிறோம். அந்த அகிரிப்பா ராஜா என்னெல்லாம் கேட்கிறாரு, அது எவ்வளவு அழகா தன்னுடைய சாட்சிய பகிர்ந்து கொள்கிறான் இல்லையா. கடைசியில அவன் சொல்றான், கொஞ்சம் என்னையே கிறிஸ்தவன் ஆக்கிடுவ போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அகிரிப்பா ராஜா கேட்கிறார். சரி, அது பார்ப்போம். அகிரிப்பா ராஜா யூத விஷயங்களின் நிபுணராக இருந்தான். 26:1-3. அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அகிரிப்பா ராஜா எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியும். தேவாலயத்தில் கலகத்தை ஏற்படுத்திய பவுலை பத்தி தெரிந்து கொள்ள விரும்பினான். அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஆனா என்ன நேர்ல அவனோட பேசி என்ன சொல்றான்னு பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆசை. பவுலுக்கு எதிரான உண்மையான குற்றச்சாட்டுகளை கண்டறிய ராஜா பெஸ்துவுக்கு உதவக்கூடும். அது போல பரிசுத்த நகரத்தில் யூத விவரங்களை பற்றி மேலும் அறிய ராஜாவுக்கு பெஸ்துவும் உதவக்கூடும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்த ஒரு சிறிய யூத மனிதனான பவுலால் இந்த ஆடம்பரமான விழா நடந்தது என்பது நம்ப முடியாததாக இருந்தது. பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்கு. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக இருப்பான் என்று ஏற்கனவே கர்த்தர் பவுலுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதி மீண்டும் நிறைவேறியது. பவுல் தனது சாட்சியை முடித்தவுடன் அவரை கேட்டவர்களில் பலரும் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை பவுல் அறிந்திருந்தார். அன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ தெரியல, அது எழுதப்படல. நிச்சயமாக பலரை ஆண்டவர் சந்தித்திருக்க கூடும். அரண்மனையில் உள்ள ஒரு பார்வையாளர் அறையில் அவர்கள் கூடினர். ரோம அரசாங்கத்தின் முக்கிய இராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் அங்கு இருந்தனர். பவுலின் வழக்கு கடந்த 2 வருடங்களில் பல முறை அதிகாரிகளால் விவாதிக்கப்பட்டிருக்கலாம். எனவே அங்கிருந்தவர்களில் மிக சிலவர் தான்
இந்த விவகாரத்தை பற்றி அறியாதிருந்திருப்பார்கள். எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே பெஸ்து இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதுக்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்று எனக்கு விளங்கவில்லைன்னு வெறும் சொல்லிட்டான். ஏனென்றால் பவுலை பற்றி எந்த பதிவும் இல்லை, ரெக்கார்டே இல்லை. சொல்ல போனால் விசாரணையின் முடிவில் பவுல் நியாயாதிபதியாகவும் மற்றவர்கள் பிரதிவாதிகளாகவும் கூட ஆயிருக்கலாம். ஏன்னா இவன் தான் அவ்வளவு அழகா அவங்க கிட்ட பேசுறான். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் இல்லை. இவன் தப்பு செய்தான்ற அத்தாட்சியே இல்லை. பவுல் தன்னை தற்காத்து கொண்டான். அதே நேரத்தில் நற்செய்தி அவளுக்கு அறிவித்து தன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய மாற்றத்திற்கு சாட்சியாக கூறினான். இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்ட பவுலின் உரைகளில் மிக நீண்ட பிரசங்கம் இல்லையா? பவுல் பேச அகிரிப்பாவுக்கு உத்தரவளித்தான். முதலாவது, நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் என்று சொல்லி பவுல் அகிரிப்பாவை பாராட்டினான். ராஜா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நம்பினான் என்பதையும் பவுல் அறிந்திருந்தான். தான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படியும் வேண்டிக் கொண்டான். 5 முக்கிய அறிக்கைகளை முன்வைத்து பவுலின் வாதத்தை சுருக்கமாக அவன் கூறினான். சரி, முதலாவது அவன் என்ன சொல்றான்? 4-11, நான் பரிசேயனாக வாழ்ந்தவன். ஒரு காலத்துல பரிசேயனுக்காக நான் அவ்வளவு வைராக்கியமா இருந்தவன். நான் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கை யூதர் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மறந்திருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்தடை தீர்ப்படைவனாய் நிற்கிறேன். ஒரு நாள் நான் பரிசேயனாய் இருந்தேன். ஆனா வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரே, மேசியா வரப்போறாருன்னு, அதற்காக தான் என்ன நீங்க நிறுத்தி இருக்கிறாரு. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்கிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, இந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க நம்புறாங்க. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த யாரை பத்தி சொன்னாங்களோ, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்களோ, அவர் வந்த போது அவரை ஏற்றுக்கொள்ளலையே. அதனாலதான் என் மேல குற்றம் சாட்டுறாங்க. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நான் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடித்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் அடித்து தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவன் செய்ததெல்லாம் சொல்றான். எப்ப அகிரிப்பா ராஜா, எருசலேமில் பவுலின் ஆரம்ப கால வாழ்க்கை யூதர்களுக்கு தெரியும். எனவே முழு விவரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது, அவன் ஒரு பக்தி உள்ள பரிசேயனின் மகன் இல்லையா? வசனம் எல்லாம் போட்டுருப்பான். ஒரு யூத ரபியாக அவன் பெரிய காரியங்களை சாதிப்பார் என்பதை அவருடைய சகாக்கள் உணர்ந்திருக்கலாம். கலாத்தியர் 1:13-14 படிப்போம். உயிர்த்தெழுதலை பற்றிய அவன் இந்த நம்பிக்கையின் காரணமாக அவன் இப்போது கைதியாக இருக்கிறான். பவுல் யூத மரபு வழி மற்றும் எபிரேய பாரம்பரியத்திற்கு மீண்டும் தன் விசுவாசத்தை உறுதி செய்தான். நம்முடைய 12 கோத்திரத்தாரும் என்று கூறி அவர்களை பற்றியும் கூறினார். நான் உங்களை விட வித்தியாசம் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். ஆனாலும் அடிஷனலா எனக்கு சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அதுதான் சொல்றான். அப்ப 28ஆம் வசனத்துல கூறப்பட்ட நீங்கள் என்று சொல்லும் போது தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் பார்த்து பேசினார். கிரேக்கர்களும் ரோமர்களும் உயிர்த்தெழுதல் என்ற கோட்பாட்டை விசுவாசிப்பதே இல்லை. அங்கிருந்த சதிசெயர்களும் அதை விசுவாசிப்பதில்லை. பவுலை பொறுத்தவரை இது முக்கியமான ஒன்று. உயிர்த்தெழுதல் என்பது இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை. பவுல் பிரசங்கிக்க சுவிசேஷமும் இல்லை இல்லையா? உயிர்த்தெழுதலை பற்றி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அது அழகா தெளிவா அவர் எழுதுறார். பவுல் ஒரு பரிசேயன் மட்டுமல்ல, அவன் சபையை வைராக்கியமாக துன்புறுத்தியவன். அவன் விசுவாசிகளை தண்டித்தான் மற்றும் இயேசு கிறிஸ்துவை மறுதலுக்கு அவர்களை கட்டாயப்படுத்தினான். அவர்களின் சிலரின் மரணத்திற்கும்
காரணமாக இருந்தான். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன்னு சொல்றான். ஆதி திருச்சபையில் யூத விசுவாசிகள் தேவாலயத்தில் கூடி ஆராதித்தார்கள். அங்குதான் பவுல் அவர்களை துன்பப்படுத்தினான். பவுல் செய்த செயல் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளதாக காணப்பட்டது. ஆனால் பின்வரும் காலங்களில் அது அவனுக்கு மூர்க்க வெறி கொண்டவனாய் சுட்டி காட்டப்பட்டது. ஒரு வன விலங்கை போல சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறினான். நான் அடுத்தது சொல்றான், பரிசேயே இதெல்லாம் செய்தேன். அடுத்தது சொல்றான், நான் ஒரு ஒளிய பார்த்தேன். 12:13 இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரிகளிடத்தில் அதிகார முத்திரம் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்ப தன்னுடைய ஊழியத்தை எருசலேம் வரை நிறைவேற்றுவதில் திருப்தி அடையாத பவுல் தொலைதூர நகரங்களில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு செல்ல அதிகாரம் பெற்றான். அவனுடைய யூத மத பக்தி வைராக்கியம் பல விசுவாசிகளை விரட்டி அடித்தது. அதனால் அவர்கள் தங்கள் செய்தியை மற்ற சமூகங்களில் உள்ள யூதர்களுக்கு எடுத்து சென்றனர். எங்கெல்லாம் விரட்டப்பட்டார்களோ அங்கெல்லாம் விசுவாசிகள் போய் புதிய புதிய ஆத்துமாக்களை சேர்த்து புதிய சபையை உருவாக்கினார்கள். இல்லையா? பவுல் தன்னை ஒரு அறிவொளி பெற்ற மனிதனாக கருதினான். ஏனென்றால் அவன் ஒரு யூதன். அவன் கற்றறிவாளன், நல்ல ஸ்காலர். அவன் கமாலியல் கிட்ட படித்தவன் மற்றும் ஒரு பரிசேயன். ஆனால் உண்மையில் பவுல் ஆவிக்குரிய இருளில் வாழ்ந்து வந்தான். பெரிய படிப்பெல்லாம் இருந்தாலும் அவன் இருள தான் இருந்தான். அவன் கண்ணு குருடாக்கப்பட்டிருந்தது. மத மாற்றத்துக்கு பின்பு அவன் கற்பனைகளை அறிந்திருந்தான். ஆனால் தன்னை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதுதான் கற்பனைகளின் நோக்கம் என்பதை அவன் அறியவில்லை. எதற்காக ஆண்டவர் கற்பனைகள் கொடுத்தாரு? இந்த கற்பனைகளை எல்லாம் உங்களால அதை நிறைவேற்றவே முடியாது. மேசியா வருவாரு, அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுக்காக தான் கற்பனைகளை கொடுத்தாருன்றது அவனுக்கு தெரியல. இல்லையா? கற்பனைகளின் மேல அவன் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். அவன் ஒரு சுய நீதி உள்ள பரிசேயனாயிருந்தான். இந்த காரியம் அந்த காரியம் செய்தா எல்லாம் நல்லா ஆயிடும், அதுதான் சுயநீதி. ஏன் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் சுயநீதியை நம்பிட்டு இருக்காங்க. நான் விசுவாசம் எடுத்தேன், நான் ஜெபித்தேன், நான் இப்படி செய்தேன், நான் இப்படி ஊழியம் செய்தேன். இல்ல, இதுதான் சுயநீதி. இல்லையா? ஆண்டவருடைய நீதியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய எந்த சாமர்த்தியத்தினாலும் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறது இல்ல. சுயநீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப அவனுடைய நற்செயல்களும் மரியாதைக்குரிய குணமும் அவனுக்கு ரட்சிப்பை தந்து அவனை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது என்பதை அவன் அறியல. இல்லையா? பவுல் கண்ட ஒளி இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் அது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய மகிமை. அந்த ஒளி பவுலை 3 நாட்களுக்கு குருடாக்கியது. ஆனால் ஜீவனுள்ள கிறிஸ்துவை காண அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. ஒரு ஒளியை பார்ப்பது மட்டும் போதாது, தேவனுடைய வார்த்தைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருந்தது. அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். அடுத்தது ஒளியை பார்த்தான், சத்தத்தை கேட்டான். 16-18 இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போ பவுலோடு இருந்தவர்கள் அந்த ஒளியை கண்டார்கள், ஆனால் கர்த்தரை காணவில்லை. அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் அவருடைய வார்த்தையின் அர்த்தத்தை அவங்க புரியல. அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்தாங்க, ஆனா பவுல் மட்டும்தான் அங்கே இருந்தான், தொடர்ந்து இருந்தான். இல்லையா? அப்ப யூதர்களின் மொழியான அராமிக் மொழியில இயேசு கிறிஸ்து பவுலோட பேசுறாரு. அவங்க பேரை சொல்லி அழைக்கிறாரு. பவுலே பவுலேன்னு சொல்றாரு. தேவனுடன் தொடர்ந்து போராடுவது வீண் என்று கூறினார். அப்ப அந்த நேரத்தில் பவுல் 2 ஆச்சரியமான காரியங்களை அறிந்து கொண்டான். நசரேயனாகிய இயேசு உயிருடன் இருக்கிறார். எனக்கே அவரு தரிசனம் கொடுத்துட்டாரே,
என்ன பேர் சொல்லி அழைச்சிட்டாரே, அவர் தம் மக்களுடன் இணைந்து ஐக்கியமா இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவருக்கு கஷ்டம் வருகிறதை போல இருக்கிறதே. அவர்களுக்கு நேரிடும் துன்பம் அவருடைய துன்பம். இப்ப இன்னைக்கு கூட நம்மளுக்கு துன்பம் வந்தா அது அவருக்கு துன்பம். பவுல் சபையை மட்டுமல்ல, தனது சொந்த மெசியாவையும் துன்புறுத்தினான். புரியுது? தேவன் தம்முடைய கிருபையின் நிமித்தம் அவரை வெறுக்கிறவரிடத்திலும் பேசுகிறார் என்பது எவ்வளவு ஊக்கம் அளிக்கிறது. சபையை வெறுத்தான், இயேசு கிறிஸ்துவை வெறுத்தான், ஆனாலும் ஆண்டவர் அவனை வெறுக்கல இல்லையா? பவுலிடம் தேவன் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதை அறியாமல் அவரை எதிர்த்து முள்ளில் விதைத்துக் கொண்டிருந்தான். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? முள்ளில் விதைக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சேவானுடைய சாட்சியும் மரணம் இல்லையா, மற்றும் பவுலால் உபத்திரவப்பட்ட மற்ற பரிசுத்தவான்களின் உண்மையான சாட்சிகள் தான் அவனை முள்ளில் விதைக்க வைத்தது இல்லையா? அவன் தனது நடத்தையிலும் மனசாட்சியிலும் குற்றமற்றவன் என்று எண்ணப்பட்டாலும் அந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாமல் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாயிருந்தான் என்பதை உணர முடிந்தது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேனேன்னு சொல்லி ரோமர் 7 எழுதுறான். வசனம் 16 குறிப்பிடப்பட்டுள்ள ஊழியக்காரனாகவும் என்ற வார்த்தை ஒரு வகை பாய்மர கப்பல்ல தாழ்வான வேலை செய்யறதாம் இல்லையா? ஊழியக்காரனாகவும். பவுல் ஒரு மரியாதைக்குரிய தலைவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய மத மாற்றத்திற்கு பிறகு ஒரு இயேசுவுக்காக ஒரு கீழ்நிலை ஊழியனானான். இயேசு கிறிஸ்து அவனுடைய எஜமானனானான். இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. கர்த்தர் பவுலுடன் இருந்து அவனை பாதுகாப்பதாக உறுதி அளித்திருந்தார். மேலும் தன்னை வெளிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். பவுல் தமஸ்குக்கு செல்லும் வழியில் கர்த்தரை கண்டான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேவாலயத்தில் இருந்த போது, பின்னர் கொரிந்துவிலும் எருசலேமில் இருந்த போதும் கர்த்தர் அவனுக்கு தரிசனம் பண்ணார். தேவன் தன்னை புறஜாதிகளிடத்தில் அனுப்புகிறார் என்ற செய்தி பவுலுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவன் சொந்த மக்கள் மீது மிகுந்த அன்மை கொண்டிருந்தான். ரோமர் 9 வாசித்து பாருங்க. அவங்களுக்காக மறிக்கவும் துணிந்தான் இல்லையா? ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. பவுல் எப்போதும் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருப்பான் என்றுதான் கூறப்பட்டிருந்தது. தேவனை அறியாத ஜனங்களின் நிலைமையும் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் அளிக்கும் சுதந்திரத்தையும் பற்றி வசனம் 18 கூறுகிறது. ரட்சிக்கப்படாத பாவி இருண்ட அறையில் பார்வையற்ற கைதியை போல இருக்கிறான். இன்னைக்கு பெரிய பங்களால இருக்கலாம், பெரிய உத்தியோகத்துல இருக்கலாம், ரட்சிக்கப்படலைன்னா பார்வையற்ற கைதி அவர் இல்லையா? இயேசு மட்டுமே அவனுக்கு பார்வை அளித்து வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் விடுதலையும் அளிக்க முடியும். பாவி விடுவிக்கப்பட்ட பிறகும் அவனது நீதிமன்ற பதிவுகள் மற்றது அவரது குற்றம் என்ன ஆகும்? எத்தனை பேரை அவன் விரட்டி அடிச்சான், எத்தனை பேரை கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்தான், அதுல எங்க போயிரும்? அந்த கேஸ் எல்லாம் எங்க போகும்? தேவன் அவன் பாவங்களை மன்னித்து பதிவுகளை துடைத்து பின்னர் அவனை தன் சொந்த பிள்ளையாக தனது சொந்த குடும்பத்தில் சேர்த்து அவனுடன் தனது சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்கிறார். இந்த கிருபையை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இல்லையா? ஒரு பாவியான மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பவுல் தன் மதத்தை இழந்தான், அதை விட்டுட்டான். தன்னுடைய நீதியெல்லாம் ஆண்டவரின் பார்வையில அழுக்கான கந்தை என்பதை உணர்ந்தான். கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொண்டான். சரி, நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. 19-20. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. முன்பு தமஸ்கோவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கேற்ற கிரிகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். பவுல் ஆண்டவரிடம் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்மளா இருந்தா கீழே விழுந்தோம், ஆண்டவர் பேசினாரு, எப்படியாவது கண்ணை திறந்துருங்கப்பா, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு தான் கேட்டிருப்போம். ஆனா அவன் கேட்கிறான் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டபோது அது உண்மையான கேள்வியாக இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவனிடம் கூறின போது உடனே அதற்கு கீழ்ப்படிந்தான். தன் ஊழியத்தை தமஸ்கோவில் துவங்கினான். ஆனால் அது அவனுக்கு தீமையாக முடிந்தது. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ உடனே கீழ்ப்படினான். தன்னுடைய எல்லா விதமான அகங்கார
வாழ்க்கையை விட்டுட்டான் இல்லையா? ஆண்டவருக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தான். எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு சுவிசேஷம் சொன்ன போது அவர்கள் அவனை கொலை செய்து நினைத்தார்கள். ஏன்னா இவன் எல்லாரையும் கொண்டு போட்டானே, நம்மளையும் கொண்டு போடுவான்னு சொல்லி அப்போஸ்தலர்கள்லாம் அவனை பார்த்து பயந்தாங்க. தொடர்ந்து சோர்வுகள் மற்றும் ஆபத்துக்களை அவன் சந்தித்த நேர்ந்தாலும் பவுல் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படினான். எதுவும் அவனை அசைக்கவில்லை. தேவாலயத்தில் என்ன நடந்தது என்றும் எதற்காக தன்னை கொலை செய்ய நினைத்தார்கள் என்றும் அகிரிப்பார் மற்றும் பெஸ்துவிடம் கூறினான். அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படுவோம், மனம் திரும்புவதற்கேற்ற கிரிகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே என்ன கொலை செய்ய பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இஸ்ரவேலின் மெசியாவான இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கிற யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் அளிக்கப்படுகிறது என்று கூறிய போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, 22 32 வரைக்கும் இருக்கிற வசனம். நான் பைத்தியக்காரன் அல்ல. கடைசியில அவனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்க. சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதெனும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் மொழியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அது அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், தனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையில நடந்த காரியம் அல்ல. அகரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அவனுக்கு குத்தி இருக்குது, அவனுடைய உள்ளத்துல அவனுக்கு குத்தப்பட்டிருக்கலாம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்ன போது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னேக்கே ஆளும் அவர்களுடனே உட்கார்ந்து எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று உங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அகரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயம் விடாதிருந்தான், ஆனால் இவனை விடுதலை பண்ணலாம். ஆனா செய்தது என்னது? ராயனுக்கு அபயம் விட்டதுனால அவன் சொன்னதை கேட்டுதான், அதனால அதுக்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். அது அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். தரிசனங்கள் மற்றும் சத்தத்தை கேட்கலாம், ஆனால் கடினமான சூழ்நிலையிலும் தொடர்ந்து செல்வது எவ்வளவு கடினமானது. பவுல் தொடர்ந்து தன் விசுவாசத்தை காத்து கொண்டான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய உண்மையான மனமாற்றம் மற்றும் அர்ப்பணிப்பு தான் இல்லையா? இவ்வளவு ரட்சிக்கப்படுறோம், ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா? அவன் தேவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டான். அந்த கிருபை அவனை தொடர்ந்து ஊழியம் செய்யவும் அவனுக்கு உதவியது. பவுலின் வாழ்க்கையும் ஊழியத்தையும் மிக சிறப்பாக சுருக்கமாக கூறும் ஒரு வார்த்தை, சாட்சியாகவும். 26:16. இயேசு கிறிஸ்துவின் சீஷராக அவன் கற்றுக்கொண்டதையும் அனுபவித்ததையும் மற்றவருடன் சாட்சியாக பகிர்ந்து கொண்டான். இவங்க என்ன தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கல, என்ன கொண்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கல. எல்லா இடத்திலும் ஆண்டவருக்காக சாட்சியா நிற்கிறான். அவனுடைய செய்தி அவன் உருவாக்கிய ஒன்று அல்ல, ஏனென்றால் அது பழைய ஏற்பாட்டு வேதத்தை உறுதியாக அடிப்படையாக கொண்டது. பவுலிடம் மற்ற அப்போஸ்தலரிடம் அன்று புதிய ஏற்பாடு இல்லை. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, ஆனா அன்றைக்கு புதிய ஏற்பாடே இல்லை இல்லையா? ஆனா கிறிஸ்துவை அறியாதவர்களை கிறிஸ்துவுடன் வழி நடத்தவும் புதிய விசுவாசிகளை வளர்க்கவும் பழைய ஏற்பாட்டை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 26-23 தான் சுவிசேஷம் சுருக்கம். மேலும் ஒவ்வொரு பகுதியும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒப்பிடலாம். உதாரணமாக ஏசாயா 52:13, 53:12 மற்றும் சங்கீதம் 16:8-11 இதெல்லாம் தயவு செய்து வாசிச்சு பாருங்க. பவுல் புறஜாதிகளுக்கான தனது அழைப்பை ஏசாயா மற்றும் 49:6
அப்போஸ்தலர் 13:47 ஒப்பிட்டான். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதல் நபர் இயேசு மட்டுமல்ல. லாசரு உயிர்த்தெழுந்தான் இல்லையா, அநேகர் உயிர்த்தெழுந்தாங்க. ஆனா ஆண்டவர் தான் மரித்தவர்களில் முதற் பலன் என்று போடப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுத்தப்பட்டவர் மட்டுமல்ல, இனி ஒருபோதும் மரிப்பதில்லை. லாசரு மரித்தான் இல்லையா, எழுப்பப்பட்டவங்க எல்லாம் மரித்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்தி நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். இதுதான் முதற் பலனானார் அர்த்தம். ஆனால் பவுல் சபையை உபத்திரப்படுத்தின போது கிறிஸ்துவோ மற்றவர்களோ அவனை பிதற்றுகிறாய் என்று கூறவில்லை இல்லையா. அப்ப இந்த காரியங்கள் எல்லாரும் அறிந்ததே. அப்படி இருக்கும்போது ஏன் பெஸ்து மட்டும் இதை அறியவில்லை? இந்த சூழ்நிலையை பவுல் அகிரிப்பா ராஜாவை மறக்கவில்லை. ஏனென்றால் அவன் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்தவன். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா என்று பவுல் கேட்டபோது ராஜா அந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினான். ஒவ்வொரு யூதனும் நம்புவதை நிச்சயமாக ராஜா மறுக்க மாட்டார். ஆனால் தீர்க்கதரிசிகள் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தினால் நசரேயனாகிய இயேசுவை பற்றித்தான் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்களா என்ற கேள்வியை அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அகிரிப்பா அறிந்திருந்தார். பவுலை பைத்தியக்காரன் என்று குற்றம் சாட்டிய பெஸ்து முடிவெடுப்பதை தவிர்த்தான். அகிரிப்பா ராஜா பவுலின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டான். பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். 28. ஒருவேளை ராஜாவின் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அவன் நிச்சயமாக தன் மரண உத்தரவாதத்தை பெற்றுக் கொண்டான். யோவான் 3:18-21-36 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவில விசுவாசிக்கவில்லைனா அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று போட்டிருக்கு. இப்ப எந்த பாவத்தை விட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்தான் தேவன், அவர்தான் ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கலன்னா அவர்களுக்கு நிச்சயமா நரகம்தான் இல்லையா. பவுல் பணிவோடு பதிலிட்டான், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகளுக்கு தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இன்னும் தைரியமா ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறான். பெஸ்துவும் அகிரிப்பாவும் பவுல் தங்கள் மேல் இரக்கமும் அக்கறையும் உள்ளவன் என்று அறிந்திருந்தனர். பவுல் கொடுத்த சவாலில் இருந்து எளிதில் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. விசாரணையை முடிப்பதுதான் நல்லது என்று உணர்ந்தனர். பெரிய ஒரு பிரசங்கமே அங்க நடந்துருச்சு இல்லையா. அப்ப ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னேக்கே ஆளும் அவர்களுடைய கூட எல்லாரும் எழுந்து நின்னுட்டாங்க. இது வழக்கு முடிந்து விட்டதாக அனைவருக்கும் தெரிவித்தது. பெஸ்துவும் அகிரிப்பாவும் பவுல் மனுஷன் மரணத்துக்காகவது கட்டுகளுக்காவது பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள். ஒருவேளை பவுல் ராயனுக்கு அபயம் விடாதிருந்தால் விடுதலை பண்ணப்பட்டிருக்கலாம். இவ்வாறு பவுல் முறையிட்டது தவறா அல்லது முட்டாள்தனமா? இல்லை. என்றால் ராயனிடம் முறையீடு செய்வதுதான் யூத தலைவர்களின் வழக்கமாக இருந்தது. ரோம அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களால் வெற்றிகரமாக போராட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் பவுல் தான் நியாயாதிபதி, பெஸ்துவும் அகிரிப்பா ராஜாவும் தான் விசாரணை கைதிகள் இல்லையா. அவங்கதான் இருள்ல இருக்காங்க. அவர்களுக்கு எது வெளிச்சம், எவ்வாறு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருட்டாட்டத்தில் தான் இருந்தது. பவுல் ரோம தேசத்து விசாரணத்துக்கு சென்று விடுவான், இந்த தொல்லை நம்மை விட்டு நீங்கிற்று என்று ஒருவேளை நிம்மதியாக இருந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது எவ்வளவு அற்புதமான அனுபவம். இந்த அனுபவத்தை இழந்து விடுவது எவ்வளவு பெரிய நஷ்டம். சரி, இதோட முடிக்கிறேன். இதற்கு ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வசனம் இருக்கீங்களா? சிலுவையை பற்றி